பத்திரிகையாளர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர், எழுத்தாளருடைய எழுத்தாளர் பூமணி அவர்கள் அவங்க காலத்தில் சென்றுவிட்டார். அவருடைய அனைத்து படைப்புகளும் நான் வைத்திருக்கிறேன். அதே போல பூமணி சார் போல மெல்லிய நுண்ணுணர்வு பதிவு செய்தவர் சசி சார் மட்டும்தான். கமிசி போல நிறைய படைப்புகளும் வேறு மாதிரி இருந்தாலும் கூட மெல்லிய உணர்வு இருக்கு, உணர்வுகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. ஆனால் எழுத்துக்கள் மூலியமாக மெல்லிய நுண்ணுணர்வுகளை மைக்ரோ லெட்டிஸ் அதை படங்களை பதிவு செய்யறது சான்ஸ் இல்லை. அது எப்படி சார் ஒரு எழுதும்போதே அது அந்த அப்படியே பதிவு பண்ணிட்டு அவருக்கு ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். மெல்லிய நுண்ணுணர்வுகள் இதை நான் ஏன்னா சார் ஃபர்ஸ்ட் சாருக்கு படிக்கிறது சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம பாரதியும் நல்ல ஒரு திடீர் 2 நாள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. டாக்டர் உருவாக்கு முறை பண்ணிட்டாங்க. நான் ஒரு கதை எழுதிக்கணும், அதனால் பார்த்துக்கலான்னு போகும்போது சக்தி பேரடைஸ்லையும் படம் இல்லை, கமலாவிலையும் படம் இல்லை. ஏன்னா இதை பற்றி இயக்குனருடைய விவாதம் பண்ணும்போது அவங்க ஒட்டுமொத்த ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு விஷயத்துலேயே சரிங்களா எல்லாம் பண்ணி நான் பார்த்தேன். அப்போ இந்த படத்தில் எந்த அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆனால் ஆன்சர் உள்ளே இருக்கு. அவங்க பழையதும் வந்தாலும் கூட எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இந்த நியூஸ்ல எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே கொஸ்டின், மெல்லிய நுண்ணுணர்வுகளை பதிவு செய்யக்கூடிய சசிசார் மட்டும்தான். அதாவது இன்னும் முன்னாடி நான் ஒரு பேசலாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பார்த்தேன். ஆனால் இந்திய தலைமுறைக்கு இந்த மாதிரியான வாரங்களை கதாபாத்திரங்களும் அதன் குணாதிசயங்களும் அதனுடைய உணர்வுகளை காட்சிகள் வழியாக ரசிகர்களை எப்படி நம்ம போய் சேர்த்துருக்கீங்க? அதுக்கு என்ன இல்லை நம்ம கூட இல்லை. அவர் ஒரு கதையில் எடுத்துக்கிறாங்க. ஒரு புருஷன் கொண்டாடி அந்த பொண்ணு பேசாமல் இருக்கு. இந்த சுச்சுவேஷனை எழுதிட்டு வர்றாங்க. எழுதும்போது அவன் அப்படி திட்டிக் கொண்டு என்னை வைத்து கொண்டிருக்கும்போது அப்பொழுது பெருமை கடந்த அந்த லாரியின் நாராசம் அவ்வளவு இனிமையாக இருக்கு. இந்த நுட்பங்கள் நான் புக்கில் இருந்து படிக்கிறதா, நான் தனியாக புக்கிலிருந்து அதான் தமிழ் புத்தகத்திலிருந்து கிடைக்காத உணர்வுகள் எதுவுமே கிடையாது. அவ்வளவு நுண்ணிய உணர்வுகள், அவ்வளவு விஷயங்கள் சங்ககாலத்திலிருந்து நான் சங்ககாலம் படிச்சதில்லை. ஆனால் சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்கல்ல, எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப வரைக்குமே நடந்திருக்கு. நாம எந்த இலக்கியத்துக்கும் வரைபாடுகளே கிடையாது. அவ்வளவு இது சினிமாக்களும் கொண்டு வருவாங்கிறது தான் கேள்வி. நன்றி சார். வாசிப்பு தான் முக்கியம். இயக்குநர்களுக்காக வாசிப்பு முக்கியம் பதிவு செய்த கலைப்பாளையாக நீங்கள் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஒரு கட்டம் தேவைப்படுகிறது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் போகிறதுக்காக இந்த கலந்துரையாடல் தேடி கொடுத்தாங்க. நிறைய கேள்விகள் நிறைய இப்போ இன்னொரு தேவையான படம் இல்லை. நம்ம அது ஓடும்போதே நாங்கள் பண்ணணும்னு நினைச்சோம். சாமி படத்திலிருந்து வர சாரை பற்றி எப்படி சொன்னா எனக்கு சார் படம் பேர் நான் தெரியாது. வசந்த் சார் ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்தில் ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி அண்ணா நியூஸ் எனக்கு இது கிடச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நேரம் அவர் ஸ்பெஷலாக சேர்ந்தேன் வசந்த் சார். அப்போ ஒரு டைம் சொன்னார், படம் பார்த்து என்ன பண்ணுறேன் நீங்கள் சொல்ல முடியும். வசந்த் சார் வாய்ந்து அடிக்கடி சார் பேசுவோம். அது மாதிரி 21 படம் பார்த்தேன். அவர் பார்வை சார் இருப்பான். வசந்த் சார் மாதிரியே தான் சார் படம் நான் ஃபாலோ பண்ணேன். நான் பார்க்குறதுக்கு அவர் முக்கியமான விஷயம் சார். அது மாதிரி சார் கடைசி போராடிட்டு ஏன்னா அவர் எடுக்கிற கதை அப்படி நுணுக்கமான கதை, ஹீரோ தேவையில்லை,
உங்களுக்கு டெக்னீஷியன் தேவையில்ல, உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கேமரா. இதுதான் வந்து ஒரு டேரக்டர் அவார்டு. அது மாதிரி சார் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு அந்த படம் ஃபுல்லாகவே பிடிச்சது. ஃபுல்லாக போட்டோ அந்த கிளைமேக்ஸ் அது அப்படி தான் இருக்கணும். அது அந்த காலத்து கிளைமேக்ஸ் வந்து வேறு, இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும். சார் சொன்ன மாதிரி மாதிரி மாறி இருக்கும். அது ஒன்று. படம் இருந்துச்சு அடுத்த நாள் வசந்த் சார் பார்த்தோம். முக்கியமாக பார்த்து பேசியிருந்தேன். படம் பார்த்து இடம் கேட்டாங்க. பார்த்தேன் சார் எப்படி இருக்கு கேட்டாங்க. கண்மணி தேடிலாம் இருக்கு சார். கண்மணி தேயா அப்படின்னு கேட்டாரு. நீங்கள் வந்து 1990 கேள்விகள் எடுத்தீங்க. அதோட ஒரு வருஷம் இல்லை. அந்த காலத்தில் அது வேற, இந்த காலத்தில் அது எடுத்துக்காரு. உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிறாரு. அது பிச்சைக்காரன் படம் வந்து உண்மை சம்பவத்தை எடுத்த மாதிரி நீங்கள் படித்த நான் படித்தேன் சார். இந்த மேட்டர் நான் என்ன பண்ண படித்தேன், பிச்சைக்காரன் மேட்டர் படித்தேன். பட் உங்களுக்கு படமாக பண்ணணும்னு தோணிடும். அதுக்காக நான் வாழ்க்கை மேல்மேலும் படம் பண்ணி வாழ வாழ்த்துக்கள். கேள்வி கேட்கல, அதுக்குள்ளே இருக்கு. ஆனா ஒரே கேள்வி தேவையில்ல. ஒரே சந்தோஷம், அவருடைய குருநாதர் வசந்த பாராட்டி இருக்கார். யாருடைய குருநாதர் அவரோட ஒவ்வொரு முறை இவருக்கு தான் சொல்லியிருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ணி எப்படி படம் நம்ம வந்து இணையத்துறை வருது எவ்வளவு பேரே சொல்ற அளவுக்கு அவர் எப்படி இருக்காரு அதுதான் நம்ம வரணும். அடுத்ததாக கேள்வி கேட்பாரு. அடுத்த கேள்வி அது 1998 வந்து இன்னும் இருந்து நீங்க கமர்றது மேல இருந்து நல்லா வந்தீங்க. நான் முக்கிய கைப்பிடி ட்ரை பண்ண கைப்பிடி போட்டோ எடுக்கல. எனக்கு வந்து வாசிக்க வந்து அந்த நான் ஒரு சினிமா சாப்பிட போகும்போது அப்படியே அழுவாங்க. ஆக்சுவலாக சினிமாவில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் பார்த்தது எந்த நடிகையும் நடிச்சிருக்கீங்க. மேபி அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூரை வீட்டில் அந்த சின்ன வீட்டில் உட்காந்து இந்த பசங்களை அவங்க அந்த சாப்பாடு போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு அது சமைச்சிங்க. அது வந்து அப்படியே அவங்க வந்து அப்படியே அதை பண்ணி அதை அழுவாங்க. இது வந்து சிவாஜி நம்ம பார்த்துருக்கோம். சிவாஜி பண்ணுவார், அவங்க தான் சாப்பிட்டோம் சாதாரண மேலே. பட் சுவாசிக்கா அதை பண்ணாங்க. அது அவங்களுடைய எஃபோர்ட் தான் இல்லை உங்களுடைய காட்சி எடுக்கிறதுக்கு நான் 3 தடவை ஃபோன் பண்ணேன். நாலாவது நாள் ஈவினிங் நைட்டு போயிட்டு 6 மணிக்கு கொஞ்சம் எடுத்துடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். அவன் பையன் டைம் வேணும் எனக்கு. ஒன்று இந்த கேமரா மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு நடந்தது, அது கரெக்டாக இருந்துச்சு இருந்தது. அப்புறம் அந்த அடுத்த நாள் ஒளிப்பதிவு பயங்கரமாக இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நம்ம வந்து அந்த புடவை கட்டிட்டு அது வந்து புது பொண்ணா வந்து அம்மா தான். ஆனால் புடவை கட்டிட்டு வந்து அந்த இடத்துல கோயிலில் உட்காந்துட்டு அந்த உட்காந்து போயிட்டு அதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தது. நான் அதெல்லாம் உண்மையாக நினச்சிட்டு இருந்தேன். எப்படி இதை வந்து அது பண்ணி உட்கார்ந்தது அது வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு கோல்டு எனக்கு மாஸ்டர் போட்டு அவங்க அம்மா போட்டு விட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் கோயிலில் போயிட்டு 3 பேர் பண்ணுறாங்க. பையன் அம்மா 3 பேர் கோயில் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை வரல, ஊருக்காரங்க எதிர்ப்பு. இந்த இடையில என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணுறீங்க. இந்த கோயிலை சார் உங்களை ரொம்ப நாளாக தெரியும். ஆக்சுவலாக என் பேர் விஜய் சேனல் கூறப்பட்ட ஆர்டிஸ்ட் தான். நான் இந்த படம் வந்து சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா இந்த மாரி நிறைய பேர் இப்போ எங்கள் அக்கா மருமகள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சந்தித்த நபர்களுக்கெல்லாம் இந்த படத்தை நான் பாடமாக சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 பையன் தான் இன்னைக்கு ஃபாரின்ல இருக்காங்க. ஆனால் இந்த சூழ்நிலை சமீபத்தில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி தாலுக்கா சார்ந்த படிப்பறிவு இல்லாத ஒரு ஜென்ரேஷன் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க வளர்ந்த விதங்கள் எது சொன்னாலும் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குமா சித்தப்பா, இதெல்லாம் சும்மா படத்துக்காக தான் அப்படின்னு ஒரு இது வரைக்கும் நான் ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேர்கிட்ட இந்த படத்தை சொல்லியிருக்கேன். அது ஆக்சுவலா காரைக்குடி சைடு
ராமநாதபுரம் நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி விதைகளான ஆட்கள். ஏன்னா என்ன விஷயம்னா, இப்ப 4 வயசு 5 வயசு உள்ள பசங்க அந்த டைம்ல இறந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டைம்லாம் மேரேஜ் பண்ணாத இன்னைக்கு அவங்களுக்கு மேரேஜ் பண்ற காலத்துல அவங்க சொன்னா, ஆக்சுவலா எங்கன்னா நம்ம ராஜபாளையத்துல தேனியில ஒரு பேரண்ட்ஸ் அவங்க பையன்கிட்ட அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி அந்த பையனை பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அந்த பையன் வந்து டவுன்லோட் பண்ணி கேட்க சொன்னதுக்கு கொடுக்கவே இல்லை. அந்த படம்லாம் ஏமா நீ பாக்குற 100 அவங்க பசங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு அம்மாவை இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டா அவங்களுக்கும் ஆசை வந்துடுமோ, நம்மள்கிட்ட பிரிஞ்சிடுவாங்கன்னு அவங்களோட வேதனையை தான் அவங்க இதுவாக அந்த புரிதல் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா முத நான் ரோஜா கூட்டத்துல சிவன் கோவில்ல தான் உங்களை பார்த்தேன். இருக்காங்க. ஆனா பாஸ்கர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கடந்து வந்து அம்மானா எவ்வளவு கிரேட் பாஸ்கர். கண்டிப்பா பாஸ்கர் தான் சார் ஹீரோ. ஆனா அந்த மாதிரி இன்னமும் புரிதல் இல்லாத இந்த படம் அது இருக்கத்தான் செய்யும். இருக்கு. ஆனா இந்த இதுல நான் ஒரு கேள்வி கேட்கணும்ட்டு, ஆக்சுவலா சர்ச் ஃபாதர் மேக்ஸிமம் எல்லாருமே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதே சிஸ்டரா இருப்பாங்க. இல்லைங்க, அது பிரிவு இருக்கு. ஒரு சிலர் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பிரிவுல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த இடத்துல பெண்கள் சிஸ்டர் மூலியமா அந்த பையனுக்கு ஒரு விஷயம் கன்வே பண்ண அந்த இடம் ரொம்ப புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அது எடுத்த ஒரு நபர் அந்த சிஸ்டர் மூலியமா அந்த கதையை நீங்க இது பண்ணது ரொம்ப தேங்க்யூ மச். நடிகர் நினைக்கிறேன் ஒன்றை முடியும்.